ஹரப்பா நாகரீகத்தின் சிறப்பு கூறுகள். ஹரப்பா சிறப்பாக திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு கொண்ட நகர நாகரீகம் ஹரப்பா ஆகும். இங்கு மக்கள் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பை பயன்படுத்தினர். வீடுகள் சுட்ட செங்கல்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டன. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி நாகரீகத்தின் தன்மைகள். சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு நகர நாகரீகம். மக்கள் தாய்வழி மரபை பின்பற்றினர். இவர்கள் செம்பு காலம் அல்லது சால்கோலிப்பிக் காலத்தை சார்ந்தவர்கள். இது சுமார் 4700 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு தொன்மையானவை. கால அளவு கிமு 3250 டு கிமு 2750 என்று சர் ஜான் மார்ஷல் கூறியுள்ளார். முக்கிய பெண் கடவுள் தாய் கடவுள் வழிபாடு. ஆண் கடவுள் பசுபதி என்கின்ற சிவன். சித்திரை எழுத்துமுறை அல்லது பிக்டோகிராஃபி என்ற எழுத்துமுறையை பின்பற்றினர். இவர்கள் குதிரை, இரும்பு, கரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. இவர்கள் போஸ்டெடிரோஃபிடம் முறை எனப்படும் வலமிருந்து இடமாகும் பின்பு இடமிருந்து வலமாகவும் எழுதும் முறையை பின்பற்றினர். அரிய விலங்கான ஒற்றை கொம்பு எருது பற்றி அறிந்திருந்தனர். அதை புனிதமாகவும் கருவினர். சுட்ட களிமண்ணால் உருவ சிலை செய்யும் கலை டெரகோட்டா கலை ஆகும். சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட செவ்வக வடிவ முத்திரை சின்னங்கள் வணிகத்தில் பயன்படுத்தினர். இங்கு கிடைத்துள்ள யோக முத்திரையில் 3 முகங்களுடன் 2 கொம்புகளை உடைய அமர்ந்த நிலையில் உள்ள பசுபதி அல்லது சிவன் முத்திரை சின்னம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவரை சுற்றி வலதுபுறம் யானை மற்றும் புலியும், இடதுபுறம் காண்டாமிருகம் மற்றும் எருமை ஆகிய விலங்குகளும், காலடியில் 2 மான்களும் உள்ளன. இவர்கள் வடிவ கணிதம், மனை அளவீடு, கால் கொழுதல் போன்ற பயன்பாட்டு அறிவியல் தொழில்நுட்பங்களின் நன்கு அறிந்திருந்தனர். பொதுவாக நகரங்களில் வடக்கு பகுதி உயரமாகவும் குறுகலாகவும், கிழக்கு பகுதி விரிந்தும் சற்று தாழ்வானதாகவும் பாதுகாப்பு கருவி வடிவமைக்கப்பட்டிருந்தன. சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இவர்கள் பின்பற்றவில்லை. சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளியினர் ஆரியர்கள் அல்ல என்றும், கால்டன் ஷில்டே சிந்து சமவெளியினர் சுமேரியர் என்றும், டாக்டர் குகா சிந்து சமவெளிர் பல இனங்களைச் சார்ந்தவர்கள் என்றும், டாக்டர் வீலர், ரகலாதாஸ் பானர்ஜி சிந்துவெளியினர் திராவிட இனத்தைச் சார்ந்தவர்கள் என்றும் கூறியுள்ளனர். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை பின்பற்றினர். சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றது. இவர்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். நூலை சுற்றி வைக்கும் சுழல் அச்சுக்கள் மூலம் இவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்பது தெரிய வருகிறது. குஜராத் மாநிலத்தில் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்ட தந்தத்திலான அளவுகோல் கண்டறியப்பட்டன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்க ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த சிலை பூசாரி அரசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நாட்டியமங்கையின் சிலையின் மூலம் மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பத்தை தெரிந்திருந்தனர் என்பதை அறிய முடிகிறது. கனசதுர வடிவ எடைக்கற்களை பயன்படுத்தினர். எடைகளின் விகிதம் 2 அடிமான மடங்குகளாக இருந்தன. அவை 1:2:4:8:16:32. இந்த எடைக்கற்களின் மூலம் அவர்கள் இரடிமான பைனரி எண் முறையை அறிந்திருந்தனர் என்பது தெரிய வருகிறது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் மன்னன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுகா எனும் இடத்திலிருந்து அணிகலன்களை கொள்முதல் செய்ததாக தனது யூனிஃபார்ம் கல்வெட்டு ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் நமது தேசிய பறவையான மயிலை காஜா பறவை என்று குறிப்பிட்டுள்ளனர். ஹரப்பாவின் எழுத்துக்கள் இதுவரை படித்து பொருள் அறியப்படவில்லை. சுமார் 5000 எழுத்துடைய சிறிய எழுத்து தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத் தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ரோரி சர்ட் எனப்படும் படிகக்கல் பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. இதை ஹரப்பா மக்கள் கத்திகள், பிற கருவிகள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொண்டனர்.